வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பு, தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு, தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகியன இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பின் மாநில பொருளாளர் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது: மின்சார திருத்த சட்ட திருத்த மசோதா 2025 திரும்ப பெற கோரியும் 1/12/2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு மற்றும் வேலைப்பளு குறைப்பு பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்திட வேண்டியும் 42,000க்கும் மேற்பட்ட ஆரம்ப நிலை காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களையும், ITI படித்தவர்கள், விடுபட்ட கேங்மேன் பயிற்சியாளர்கள் 5,000 பேரையும் பணியமைத்திட கோரியும் நடைபெற்றது. மேலும் 9,613 கேங்மேன் கை உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்திட வேண்டும். தமிழக மின்வாரியம் மறுசீரமைப்பையொட்டி ஏற்பட்ட ஒப்பந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காசில்லா மருத்துவம் வாரிய ஆணை எண் 192 நாள் 1/12/2002 அடிப்படையில் மருத்துவ செலவு மீட்பு தொகையை வழங்கிடவும், குடும்ப நலநிதி ரூபாய் 5 லட்சத்தை முன்தேதியிட்டு வழங்கிடவும், அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை 27 லட்சம் வழங்கியதை மின்வாரிய பணியாளர்களுக்கு அமல்படுத்திட வேண்டியும், ஒப்பந்த தொழிலாளர் பணியாற்றிய காலத்தை கணக்கில் கொண்டு ஓய்வூதிய பலன்களை வழங்கிட வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று கூறினார். இதில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.